வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, சனி வக்ர பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன சார் புதுசாக எல்லா சேனலையும் ஓட்டிகிட்ருக்காங்க. சரி, நம்ம என்ன புதுசானா நம்ம ராசிக்கு பார்க்குறோம். அதுலேயே நட்சத்திரங்கள் பொறுத்து வேரி ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகங்களால் ஆளப்படுது. ஸோ இப்போ நான் என்னென்னா ஒரு ராசி லக்னமுக்கும் அதில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு எப்படிலாம் அது வேலை செய்யணுன்றது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரப்போகிறேன். ஒவ்வொன்றா பாருங்கள் என்ன நடக்க போகுது, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நம்மளுக்கு அது தீர்வுன்ற பரிகாரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். கூர்மையாக கவனிங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். மகர ராசி, மகர லக்னம். நம்மளுக்கு அதான் ஒரு 7.5 சனிலாம் முடிஞ்ச பிறகு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கும். குரு பகவான் நம்மளை பார்க்கறதுனால எல்லாமே நல்லதே நடக்குது. சரிங்களா? நம்மளை சனி பகவான் வக்ர பயிற்சியாக நடக்குது. சனி பகவான் நம்மளாம் டேரெக்டாக எதுவும் பார்க்கல, அவர் தலைவர் எதுவும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. சரிங்களா? ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு 3-4 வீட்டில் அவர் இருக்கார்ல, அதனால் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். இதில் உஷாராக இருக்கணும்னா பேசுகிற விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. நம்மளுக்கு பிரச்சனை எங்கே வரும்னா வாயில் தான் வரும். நீங்கள் நிறைய மகர ராசி மகர லக்னம் பாருங்கள், நல்லா வேலை செய்வாங்க, நல்லது நடக்கும். பேசி சொதப்போங்க. அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்றதே அவங்களுக்கு புரியாது. இவங்க சீனியர், இவங்க ஜூனியர், இவங்ககிட்ட இப்படி பேசணும் அவங்களுக்கு தெரியும். அவங்கள மீறி வார்த்தை வெளியே வந்தோம். மகர ராசி லக்னம் தேடி பாருங்கள். நீங்களே இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்களை கீழே அவங்க சொல்லுவாங்க, ஆமாண்டா தப்பாக பேசுகிறாடா, அன்றைக்கி அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. அதனால் அந்த வார்த்தைகளை கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இது ஒன்று. அடுத்து ரொம்ப நல்ல விஷயம்னா மேரேஜ் சூப்பராக இருக்குது டைம். மகர ராசி லக்னம் மேரேஜை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷம் முக்கியமாக நவம்பர் எண்டுக்குள்ளே பண்ணிடுங்க. ஏன்னா நவம்பர் எண்டுனா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி முடியுது டிசம்பரில். அந்த டைமில் உங்களுக்கு ராகு பகவான் உள்ளே வந்துடுவார். அதுக்கப்புறம் லைட்டாக தலைவலி. உண்மை அதுதான். நான் ஏன்னா அந்த நேரத்திலலாம் உட்காந்து புதுசாக எதுவும் சொல்ல விரும்பலை. இப்போவே சொல்லி ராகு பகவான் உள்ளே வந்த பக்கம் லைட்டாக தலைவலி நம்மளுக்கு. அதனால் இந்த நவம்பர் எண்டுக்குள்ளேயே முடிச்சிருங்க. உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இதில் நம்ம நட்சத்திரம் பிரகாரம் போனீங்கன்னா நீங்கள் உத்திராடம் ஒரு கடைசி 3 பாதம், 2, 3, 4 பாதம் சூரிய பகவானால் ஆளப்படுற பாதம். இங்கே சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும். சூரியன் சனினாவே ஆப்போசிட் கிரகம். அப்பா புள்ளன்னுவாங்க, சண்டைன்னுவாங்க. டெக்னிக்கலாக என்ன, இது இருக்குது சூடான கிரகம், இது இருக்குது சில்லுன்னு இருக்கிற கிரகம். நெருப்பு ஐஸும் சேர்ந்தால் என்ன ஆகும், அந்த பிரச்சனை தான். சரிங்களா? இவங்க திங்கிங் அப்படி தான். பெருசாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் போராடி வருவாங்க. ஆனால் வந்துடுவாங்க. என்றைக்கு இருந்தாலும் மகரம் உச்சத்தை தொடும். சரிங்களா? 35 வயசுக்கு மேலே நடக்கும். அவ்வளோதான் பெரும்பாலும். ஸோ நீங்கள் பெஸ்ட்டு என்னென்னா சூரிய பகவான் வழிபாடு. சூரிய பகவான் வழிபாடு ரொம்ப 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 நல்லது. ஆஃபீஸில் இருக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது நல்லது. உக்ரம் வீர மகாவிஷ்ணு அவருடைய அந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப ஒரு நாளைக்கு 3 தடவை கேளுங்க, அதுக்கு மேலே கேட்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். எனக்கு பவர் வேணுன்ற 108 தடவைலாம் உட்காந்து கேட்டுருந்தீங்கன்னா பைத்தியம் முடிச்சிடும். உண்மையை சொல்கிறேன். சில மந்திரங்கள் இருக்குது. என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஹனுமன் சாலிசா, உக்ரம் வீர மகாவிஷ்ணு, இதெல்லாம் உக்ரமான மந்திரங்கள். கால பைரவர் மந்திரம்லாம் தொடர்ந்து கேட்டிங்கன்னா, எனக்கு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 72 வயசு. அவருக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேது பண்ணுவார். என்னென்னா தலைவர் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தான் காயத்ரி மந்திரம் உட்காந்து ஜபம் பண்ணுவார். காயத்ரி மந்திரம்ன்றது அவ்வளோ பவர்ஃபுல். அப்புறம் எங்கே தூக்கம் வரும்? அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை கேளுங்க, தாராளமாக போதும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா காலையில் ஒரு 3 தடவை, நைட்டு ஒரு 3 தடவை கேளுங்க, அது போதும். அது மேலே கேட்டிங்கன்னா அதோடைய பவரை நம்ம தாங்குகிற அளவுக்கு உடம்புலையும் மனசும் சக்தி இருக்கணும். இது ஒன்று. சரிங்களா? ஓகே. அடுத்து உங்களுக்கு திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனால் ஆளப்படுறது. சனி சந்திரன் நம்மது திருவோணம் ஜென்ரலாக பாருங்கள், நல்லா படிப்பாங்க, நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, நிறைய பேர் முக்கியமாக இந்த நேவி, ஹைட்ரோ பவர், இந்த தெர்மல் பவர், கரண்ட் எடுக்கிறது, இப்போ மிடில் ஈஸ்டில் இந்த ஆயில் ரிக்கில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி நீரும் நிலமும் கலந்த இடத்துல நிறைய இடத்துல வேலை செய்வாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. ப்ரைவேட்டில் இருந்தாலும் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. எப்படியும் மேலே ஆரம்ப கால கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் எப்படியும் மேலே வந்துடுவாங்க. இவங்களுக்கு எங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த மனக்குழப்பங்கள் நிறைய வரும். அது இப்போ இந்த சனி பகவான் வக்ர பயிற்சிலன்னா ரொம்ப குழப்பிப்பாங்க. ஏன்னா
சனிச்சந்திரன் குழப்பிக்கும், அதுவும் கொஞ்சம் எக்கு தப்பாகவே குழப்பிக்கும். சரிங்களா? அதனால் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப சால சிறந்ததுங்க. எவ்வளவு தூரம் மெடிடேஷன் பண்ணுறீங்களோ, எவ்வளவு தூரம் யோகா பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப 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 நல்லது தரும். வாயை காட்டுறது நல்லது. வாயை காட்டணும், பிரச்சனைகள் கம்மியாகும், மன ரீதியாக இல்லை மக்களோட இருக்கிற பிரச்சனைகள். இன்னொன்று, சாப்பாட்டை நீங்கள் ப்ராப்பராக டயட்டை ஃபாலோ பண்ணாலும் ஹெல்த்து காப்பாற்றப்படும். ரொம்ப நல்லது. நான் திருவோணத்துலேயே இந்த மேரேஜ் லைஃப்பில் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுறது பார்த்துருக்கேன். அதெல்லாம் நட்சத்திரங்கள் வரும்போது சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம்களுக்கு நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம்னா இவர் வழிபடலாம், வராகமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். வராகமூர்த்தியை நிறைய பேர் அசால்ட்டாக நினச்சிக்கிறாங்க, பன்றி முகம் நினச்சிப்பாங்க. நிறைய இடத்துல வராகமூர்த்தி தெய்வ வழிபாடு ரொம்ப கம்மி, தெரியும் கம்மி. ஆனால் இருக்கிறதுலே பவர்ஃபுல் யாருன்னா வராகமூர்த்தி தான். நம்ம திருப்பதி பணம் கொட்டுற இடம்ன்றோம். திருப்பதியில் வராகமூர்த்திக்கு படையல் வச்சிட்ட பிறகு தான் பெருமாளுக்கே தயிர் சாதம் போகும். வராகமூர்த்தி அகோபிலம் லக்ஷ்மி நரசிம்மரில் வராகமூர்த்தி, அந்த 9 தெய்வங்களில் வராகமூர்த்தி இருப்பார். ஒன் ஆஃப் த 9 நரசிம்மரில் வராகமூர்த்தி ஒரு நரசிம்மர் அவதாரமாக இருப்பார். சரிங்களா? புதன் வீடு, புதனோ சனி பகவான் வீடு. நான் ஒரு தடவை அகோபிலம் பற்றி நான் சொல்லும் போது தெளிவாக சொல்கிறேன். வராகமூர்த்தின்ட்டு அவ்வளோ பவர்ஃபுல். திருவோண நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதம், முதல் 2 பாதம் முதல்ல இருக்கும். செவ்வாய் பகவானோட ஆளப்படுற நட்சத்திரம். உங்களுக்கு வந்து செவ்வாய் சனி வருதுன்னா சுப்பிரமணியம் எங்கே முருகன் கோயில் இருக்கோ போயிட்டு முருகனை பிடிச்சிக்கோங்க. முருகன் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தில் இருக்க சனி பகவானை பிடிச்சா இன்னும் சூப்பர். முக்கியமாக ஒரு முருகன் கோயில் நான் சொல்லணும் அப்படின்னா, இது பக்கத்தில் இருக்குது, ஈரோடில் ஒரு முருகன், சிவன்மலை முருகன் கோயிலில் போய் பாருங்கள். நவகிரகங்கள் இருக்கிற உலகத்தில் இல்லாத மாதிரி ஒரு டைரக்ஷன் எல்லா நவகிரகமும் இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது கரெக்டுனா எல்லா நவகிரகமும் ஒரே டைரக்ஷனை பார்த்துருக்கோம். அதை வந்து சிவன்மலை முருகன் கோயிலில் பார்த்துருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முருகன் கோவிலில் இருக்கிற சனீஸ்வர பகவானை வேண்டுங்க, லைஃப் ஜம்முன்னு இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக கோவில் டீட்டெயில்ஸ் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ எப்பவுமே சொல்கிறதா, உங்கள் ராசி லக்னம் இது ரெண்டுத்துக்கும் தமிழ் மக்கள் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு 2 கோடி பேராவது வருவாங்க. அந்த 2 கோடி பேருக்கும் நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலே நட்சத்திரம் பொறுத்து அவ்வளோ மாறுது. அப்போ ஒவ்வொருத்தருடைய கிரகநிலை பொறுத்து எவ்வளோ மாறும். அதனால் நிறைய பேருக்கு மாறும். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 50% உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகும். ஓகேவா? இது யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆச்சோ எனக்கு கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸ் தேவைப்படுது சார் அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் கீழே இருக்குது, கால் பண்ணுங்கள். இல்லை முக்கியமான விஷயங்கள் நடக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இந்த 27ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அதிகமாக தூங்குவீங்க. நிறைய பேருக்கு புதுசாக முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் திருப்பி வரும். ஏன்னா இந்த வக்ர பயிற்சியில் திருப்பியும் பழைய கர்மாலாம் லைட்டாக நம்மளுக்கு கிண்டி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு நடக்குது சார், இல்லை எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். இது ஒன்று. உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இப்போ தெய்வ வழிபாடுகள் சொன்னால இது வந்து உலக நன்மைக்கு உலக ஜாதகம் வச்சு இந்த ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கடவுள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்களுடைய ஜாதகம் பார்த்தா அந்த கட்ட அமைப்பு, எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குன்ற கட்ட அமைப்பை பார்த்தா ஒன்றும் ஷார்ப்பாக எந்த தெய்வம் எந்த ரூபத்தில் எந்த ஊர் கோவிலில். ஏன்னா முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் இருக்குது நம்ம சேனல்லையே. உலகவியல் பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். அதில் வந்து நிறைய ஊர்களில் என்ன நடக்குன்ற இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்றது வரும். அதை வச்சு எந்த ஊரில் இருக்க கோவிலுக்கு போனால் நல்லது, அதை பொதுவாக ஒரு சாமி சொல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கோவிலில் போய் எப்படி வழிபாடு பட்ட நல்லது, எந்த நாள் எந்த நேரம் எந்த ஹோரையில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுல சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் கடைபிடிக்கும் போது ஃபாஸ்ட்டாக வரும் ரிசல்ட். என்ன சொல்கிறாங்க, இது 2 கோடி பேருக்கு பொதுவாக சொல்கிற விஷயம். அந்த பொதுவிலே எனக்கு எல்லாமே சரியாயிடுமானா ஓரளவுக்கு சரியாகும். ஆனால் தீர்வு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா உள்ளே நீங்கள் தேடி போய் பார்க்கணும். இது பார்த்தாச்சு, இதை தாண்டி சார் எனக்கு, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஜோசியரே நிறைய பேர் வராங்க. இது அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜோசியர் நிறைய பேர் வராங்க. நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கணும். மெயினாக இங்கிலீஷில் அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ கிளாஸ்.
சரிங்களா? ஸோ கிளாஸாகவே எனக்கு படிக்கணும் சார்னாலும் தாராளமாக படிக்கலாம். இதை தாண்டி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கம் அதிகமாக வருது, இது இது பண்ணால் சரியாகுன்றது எனக்கு புரியுது, ஆனால் என்னால் பண்ண முடியல. இந்த கோவிலுக்கு போனால் சரியாகுன்றது எனக்கு தெரியுது, கோவிலுக்கு போக முடியல. நிறைய பேருக்கு நடக்கும், என்னையும் சேர்த்து. ஏன்னா 27ஆம் தேதியிலேருந்து நான் நைட்டு தூங்குறதில்லை. என்னுடைய எல்லா வேலையுமே தலைக்கீழ மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் நான் என்ன பண்ணுவேன்னா மலர் மருந்து யூஸ் பண்ணேன்னா கையில் இருக்கிற, இப்போ நம்ம கையில் வச்சுருக்க செங்கோல் மாதிரி, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் தரும். உங்களுக்கு வந்து மலர் மருந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சரிங்களா? இதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அது வேலை செய்யும். அதே மாதிரி மலர் மருந்தும் என்னால், நீங்கள் சொல்கிறத என்னால் ட்ரை கூட பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா மலர் மருந்து. நான் மலர் மருந்து வந்து பேரெல்லாம் நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, இது வந்து சாமி கோயில் மாதிரில சொன்னோன்னு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு. மலர் மருந்து நான் பேரை சொன்ன இஷ்டத்துக்கு எல்லோரும் ஏதோ சாக்லேட் மிட்டாய் வாங்குற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அது அந்தமாதிரி பண்ணக்கூடாது. அது மலர் மருந்துன்றது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். ஆனால் அது வேணுன்றவங்க எனக்கு தனியாக தான் கால் பண்ணணும், சரிங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தெய்வம், அதை முக்கியமாக சொல்லியாச்சு. அதனால் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசி, லக்னம், நட்சத்திரத்துக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன் பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். இந்த நம்ம சேனலில் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அந்த மங்கள சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரும் எல்லா நல்லதும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.